மணல்மேடு பங்கு ஆய்விற்கு வந்திருக்கும் எங்கள் பாசமிகு மக்களின் ஆயர், கல்வி காவலர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களை கரம் குவித்து பங்கு இறை சமூகம் அன்புடன் வரவேற்கிறது. தரணி போற்றும் தஞ்சை மறை மாவட்டம் மயிலாடுதுறை மறைவட்டத்தில் கொள்ளிட கரையோரம் கொள்ளை அழகோடு வீற்றிருக்கும் மணல்மேடு புனித பெரியநாயகி ஆலயம் வருவோருக்கெல்லாம் வரங்களை வாரி வழங்குகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சை மறை மாவட்ட வேதியர்களை கொண்டு நற்செய்தி பணிமையமாக இருந்தது. காலம் கனிந்து வர மணல்மேட்டின் தாய் பங்கான ஆத்துக்குடியிலிருந்து 9 கிராமங்களும் மயிலாடுதுறையிலிருந்து 8 கிராமங்களையும் இணைத்து 10/7/2014 அன்று தேர்வு நிலை பங்காக அறிவிக்கப்பட்டு நற்செய்தி பணிமையமாக ஓராண்டு காலம் இயங்கியது. 10/6/2015 அன்று மேனாள் தஞ்சை ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களால் தனிப்பங்காக உயர்த்தப்பட்டு இறைவார்த்தை சபையிடம் கொடுத்தார்கள். இதன் மூலம் முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை ஏ ஆரோக்கியசாமி SPD நியமிக்கப்பட்டார். பங்கின் பொருளாதார நிலை. மக்கள் அனைவரும் விவசாயிகள், தினக்கூலிக்கு செல்பவர்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாலும் பங்கின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் பாசமிகு மக்கள். மணல்மேடு பங்கு மறை மாவட்டத்தின் உதவியாலும் இறைவார்த்தையும் சபையின் உதவியாலும் மக்களின் காணிக்கையாலும் சொற்பமாக கிடைக்கும் திருப்பலி கருத்துகளையும் வைத்து பங்கின் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. ஆன்மீக பயணம். தினமும் திருப்பலி. ஞாயிறு தோறும் காலை 8:30 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. முதல் வாரமும் 3ஆம் வாரமும் காலை 7 மணிக்கு புத்தகரம், காலை 11 மணிக்கு காவலமேடு. மாதத்தின் முதல் செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு உத்திரங்குடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருப்பலி. மாதந்தோறும் முதல் வியாழன் மாலை 6:30 மணிக்கு மானந்தருவாசல் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் திருப்பலி. சிறப்பு ஆன்மீக நிகழ்வுகளாக 2022 செப்டம்பர் முதல் 2025 செப்டம்பர் வரை குடும்ப ஜெபமாலையை ஊக்குவிக்கவும், அன்னையின் மீது உள்ள பக்தியை ஆழப்படுத்தவும் இல்லம் தேடி இறைவனின் தாய் பவனி வீடு வீடாக நிகழ்த்தப்பட்டது.
2025 ஆண்டவரின் யூபிலி ஆண்டில் குழந்தை வேண்டி ஜெபித்த குடும்பங்களுக்கு இல்லம் தேடி இயேசு பாலனின் வழிபாடு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை ஜெபமாலை, அன்னைக்கு மன்றாட்டு மாலை, நற்கருணை ஆராதனை, நற்செய்தி பகிர்வு, திருப்பலி, இறுதியில் உணவு என காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கடைசி சனி ஞாயிறு பங்கின் தேர் திருவிழா நடைபெறுகிறது. எம் பங்கு மக்களின் பேராதரவோடு தேர்பவனியில் சினிமா பாடல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு கிறிஸ்துவ பக்தி பாடல்கள் மட்டுமே வாசிக்கப்படுகிறது. தவகாலத்தில் திருப்பயணம், திருவருகை காலத்தில் தவக்காலத்திலும் தியானம், பெரிய வெள்ளியன்று நெஞ்சுருக வைக்கும் சிலுவை பாதை. இறந்தவர்கள் வீடுகளில் தேவையற்ற மேளங்களை ஒதுக்கி ஜெபமாலை மட்டுமே சொல்லப்பட்டு உரிய மரியாதையோடு விசுவாசிகளை விண்ணகத்திற்கு அனுப்பி வைப்பது மணல்மேடு மக்களின் மிக சிறந்த எடுத்துக்காட்டாகிறது. சமூக பணி. மக்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு சுயதொழில் கற்றுக் கொடுத்தல், மெழுகுதிரி தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், நலிவடைந்தோருக்கு நம் பாசமிகு ஆயர் மற்றும் இறைவார்த்தை சபை உதவியோடு ஆடு வளர்க்க உதவி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ முகாம். ஆன்மீக மட்டுமல்ல, சமுதாய முன்னேற்றம் மட்டுமல்ல, மக்களின் உடல் நலத்தை அக்கறை கொண்டு மயிலாடுதுறை புனித லூர்து அன்னை மருத்துவமனை அருட்சகோதரிகளால் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இறைவார்த்தை சபை உதவியோடு அருட்தந்தை மைக்கேல் SPD அவர்கள் அனைவருக்கும் இலவச கண் பரிசோதனை செய்து அனைவருக்குமே இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது. கல்வி. மணல்மேடு பங்கில் 3 இடங்களில் மாலை நேர பள்ளியானது நிகழ்கிறது. வருடம்தோறும் மறை மாவட்டத்தின் மூலமாகவும் இறைவார்த்தை சபை மூலமாகவும் கல்வி ஊக்கத்தொகை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்பங்கில் இதுவே முதல் தலைமுறை உயர்கல்விக்கு செல்வது என்பதை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். எங்கள் மறை மாவட்ட ஆயருக்கும் இறைவார்த்தை சபைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைத்தல். எம் பங்கிலிருந்து கடந்த 10 ஆண்டில் ஒருவர் இறைவார்த்தை சபையில் இறையியல் 1ஆம் ஆண்டு பூனேவில் குருத்துவத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறார். அருட்சகோதரி கௌசல்யா சென்ட் ஜோசப் ஆஃப் லியோன் சபையில் மறைபணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். மத நல்லிணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் கோடை பயிற்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நவநாளில் ஒரு நாள் மற்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கிராம மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு சிறப்புற நடைபெறுகிறது. நாங்கள் மதம் தாண்டி மனதோடு சகோதர சகோதரிகளாக வாழ்வது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள்: புனித பெரியநாயகி ஆலய பங்கு ஆலயம், முத்திரங்குடி புனித அந்தோனியார் ஆலய சீரமைப்பு,
அற்புத குழந்தை இயேசு மானந்திருவாசல் புனித சூசையப்பர் ஆலயம் காவலமேடு கட்டுமான பணிக்கு தயார் நிலையில் உள்ளது. மறை மாவட்டத்தின் பேருதவியால் பங்கு ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டது. உத்திரங்குடி புனித அந்தோணியார் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. உத்திரங்குடி இடம் முள்வேலி அமைத்தது. காவலமேடு புனித சூசையப்பர் ஆலயம் கட்டுமான உதவிக்கு உதவி செய்தது. எம்மக்களின் மனமார்ந்த நன்றியை மறை மாவட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எம்மக்களின் உடனிருப்பும் உழைப்பும் அவருடைய காணிக்கையின் வழியாக ஆலய வளாகத்தில் 2021 மெழுகுதிரி கூடாரம், 2022 கொடிமரம், 2025 திருக்குடும்ப கூடாரம், 2025 கலையரங்க மாற்று அமைப்பு, 2026 புதிய தேர் அன்னைக்கு நாங்கள் செய்தோம். 2026 ஆறுதலின் ஆண்டவரின் கூடாரம். இப்படியாக ஆலய வளாகம் ஒரு ஆன்மீக தலமாக மாறியுள்ளது என்றால் என் பங்கு மக்களின் அயரா உடனிருப்பும் உழைப்பும் தான் காரணம். பங்கின் வளர்ச்சிக்காக இறை வார்த்தை சபையும் உதவி செய்துள்ளார்கள். குருக்கள் இல்லம், பங்கு ஆலய பீடம், இறை மக்களுக்கு பொது கழிப்பிறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, மக்கள் கைகழுவும் இடம், ஆலயத்தை சுற்றி கல் இடுவதற்காக இறைவார்த்தை சபை 3 லட்சமும் நமது பாசமிகு ஆயர் அவர்கள் 1 லட்சமும் கொடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவ்வேளை முடிக்கப்படும். இறுதியாக மணல்மேடு பங்கு மென்மேலும் பன்முக வளர்ச்சி பாதையில் வளர்வதற்கு காரணம் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் அவர்கள். மாதம் தோறும் ரூபாய் 6000 பங்கு பராமரிப்பு நிதியாக கொடுத்து நம் பங்கினுடைய வளர்ச்சியை அழகு பார்க்கிறார்கள். இறைவார்த்தை சபைக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மணல்மேடு இறை சமூகம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. மேலும் இப்பங்கு வளர்ச்சி பாதையில் செல்ல மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர், மறைவட்டத்தில் பணியாற்றுகின்ற அத்துணை பங்கு பணியாளர்கள், திரு இருதய அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அன்னையின் பக்தர்கள், உங்கள் அன்பை உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மீண்டும் எதிர்கால திட்டம். நற்செய்தி பணியாளர்களை கொண்டு இறையாட்சியை ஆழமாக கட்டி எழுப்புதல், பெண்களுக்கு டைலரிங் போன்ற சுய வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுத்தல், ஆலயத்தின் இடதுபுறத்தில் பல்வேறு பயன்பாட்டிற்காக கூரை அமைத்தல், ஆயரின் பரிந்துரையோடு கன்னியர் மடம் ஆரம்பித்தல். மீண்டும் ஆயருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்படிக்கு ஆயரின் ஆசி வேண்டி நிற்கும் மணல்மேடு பங்கு இறை மக்கள்.